என்ன ரோகிணி, நீயே ஒரு சாமியார் அம்மாவை பார்த்து அப்படியே மிரட்டுறதுக்கு அனுப்பிச்சியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து சிந்தாமணி கேட்க, ஆமா ஆண்டி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நீ அந்த அம்மாவுக்கு ஏதோ பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தியா, நம்ம ஆளுங்க தான் பார்த்து சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல விடு, நீயும் நல்லா சூப்பராக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வந்துருவாரு, ஓ மனோஜ் உன் பக்கம் வராமல் எங்கே போக போறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சிந்தாமணி, நீயே இந்த அளவுக்கு வந்து யோசிச்சு போலியா ஒரு ஆள் அனுப்பி குறி சொல்றதுக்கு அனுப்புறேன்னா நான்லாம் எவ்வளோ யோசிப்பேன், நான் அனுப்பியிருக்கேன் பாரு ஒரு ஆளை அப்படின்னு வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க சிந்தாமணி மைண்ட் வாய்ஸில். அதே சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ மனோஜ் அண்டு இவருக்காக இந்த விஜயா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக, ரவிக்கும் இருக்க பிரச்சனைலாம் தீர்க்கணும்ட்டு இந்த சாமியாரை வர சொல்லிட்டாங்கல்ல, அந்த சாமியார் லேடி வராங்க. அவங்க உள்ளார வரும்பொழுதே அப்படின்னு சாமியார் வராங்க, எல்லா வேலையும் மீனா செஞ்சு வச்சிரு, நானா செய்ய முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி மீனாவை வேலையை வாங்கிட்டு ஆனால் அதே சமயத்தில் மைண்ட் வாய்ஸில் இவளை எப்போ துரத்த போறானே தெரில, இவன் மட்டும் இந்த வீட்டில் மகாராணி ஆட்டம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனா பரிதாபமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக நேரம் அந்த சாமியார் வந்துடுறாங்க. இப்போதான் பயங்கரமான ஒரு ஷாக்கே காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, மீனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தேவையானலாம் செஞ்சு கொடு அப்படின்னு வந்து பக்கம் விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. வந்தவங்க வந்து வணக்கம்மா அப்படின்னா எல்லா விஷயமும் ரெடியாக இருக்கா, சரி ஓகே அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவங்க வாய்ஸ் எல்லாம் மாறுது. வாய்ஸ் மாதிரி அப்படியே வந்து அவங்க உடம்புக்குள்ளார யாரோ ஒருத்தங்க வந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் ஒரு பெரிய துர்சம்பவம் நடக்க போகுது, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி, அதுக்கெல்லாம் காரணம் வேற யாருமே இல்லை, இந்த வீட்டோட 2வது மருமக தான் அப்படிங்கும் போதே மீனா ஷாக் ஆகும் பொழுதே இவர் கோவப்படுறாரு. முத்து என்னப்பா அப்படி பேசுறாங்க அப்படின்னா, டேய் பேசாமறா, அவங்க பேசடா, அவங்க உடம்புல சாமி பேசுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. என்னப்பா அப்படின்னும் போதே டக்குன்னு வந்து அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டோட 2வது மருமக தான் எல்லா பிரச்சனைக்கும் வந்து காரணம், அவளுடைய ராசி தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம். மாத்தி நிறைய விஷயம் நடந்திருக்குமே, இந்த வீட்டில் ஆட்களே தங்காம இருப்பாங்களே, எல்லாம் வெளியேறிட்டு இருப்பாங்களே அப்படிங்கும் போதே விஜயா, ஆமா இவ ஒருத்தியை தவிர எல்லாரும் போறாங்க அப்படிங்கும் பொழுது டக்குன்னு இதுக்கெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து வீட்டை விட்டு வெளில போகணுமா, அதை சொல்றதுக்கு இவங்க யாருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, இந்த பக்கம் அதுக்குள்ள பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மீனா. இது வரைக்கும் நான் வந்து சொன்னதெல்லாம் இதனால நடந்ததுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பொண்ணு தாங்கிறது மட்டும்தான். ஆனா இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு மோசமான விஷயம் இருக்கு. இன்னும் 48 நாளுக்குள்ள இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு கிளம்பல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுடைய பெரியவர் அவருக்கு ஒரு துர்மரணம் நடக்கும். அந்த துர்மரணத்துக்கு காரணமும் இந்த பொண்ணோட இந்த வீட்டில் இருக்கிறதா இருக்கும், இந்த பொண்ணோட ராசியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு தாலியெல்லாம் எடுத்து தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் விஜயா தொட்டு கும்பிட்டு வந்து, என்னமா சொல்றீங்க, இதுக்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னா, பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது, இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகணும், அப்ப மட்டும் தான் இது சரிப்படும் அப்படின்னு சொல்ல, நம்மலாம் இங்க இருந்து மீனா தயவு செஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அதை கேட்காம மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் எங்கெங்க போவேன் உங்களை விட்டு அப்படின்னு வந்து பேச, மீனா நீ இந்த வீட்டை விட்டு வெளில போறேன்னா நானும் வந்துடுவேன் மீனா அப்படிங்கும் போது டக்குன்னு அப்பாடா இவனுக்கு 2 பேரும் போயிட்டா நிம்மதியில் மனசுக்குள்ளார விஜயா நினைக்கும் பொழுதே இந்த அம்மாவுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணும் பொழுதே தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இன்னொரு பரிகார பூஜை இருக்கு, அந்த பரிகார பூஜைக்கு 25,000 ரூபாய் ஆகும், அந்த பூஜையை வந்து செஞ்சு முடிச்சா இந்த வீட்டை விட்டு போன 2 பேரும் உள்ளார வருவாங்க. ஆனா இந்த பொண்ணு வீட்டை விட்டு போனாதான் நடக்க போறதா இருந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்க. ஐயோ இந்த வீட்டை விட்டு போன 2 பேர்ல ஒரு ஆள் வந்தா போதுமா, அந்த ஸ்ருதி வந்தா மட்டும் போதும், இவன் பொண்டாட்டி வந்துட வேணாம், அதுக்கெல்லாம் பரிகாரம் வேணாம் அப்படின்னா, இல்ல அந்த வீட்டில் வந்து நல்லது நடக்கணுங்கிறதுக்கான பரிகார பூஜை, இது வரைக்கும் நடந்த சம்பவங்களுக்கு நிவர்த்தி பண்றதுக்கான பூஜை தான், அந்த பூஜைக்கு நான் நாளான்னைக்கு வந்துடுறேன். ஆனா நாளான்னைக்கு நான் வரும்பொழுது இந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பிடணும், இந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா நான் அதுக்கு ஒரு பூஜை வேற செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை இதெல்லாம் வந்து ஏத்துக்காம பேசுறாரு. அவங்க போன உடனே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க சொன்னாங்கன்னு கேட்க முடியுமா, அதெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு கேட்டு இந்த மாதிரி தான் யாரோ சொல்லி கொண்டு போய் வந்து முத்துவை போய் ஊரில் அனுப்பிவிட்ட, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து பேசும் பொழுதே இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஷாக்கான சம்பவமாக இப்போ வந்து மீனாவே, இல்லைம்மாமா நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கேன் நான் அப்படிங்கும்பொழுது, மீனா நீ இல்லாமல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னா, நீ வேணா போய் இருற அவன் பொண்டாட்டியோட, உன்னை யாரும் இங்கே இருக்க சொன்னா, ஏற்கனவே வந்து என் பிள்ளையோட ரூமை வேற எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது, அம்மா என்னம்மா என்ன எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்களா அப்படின்னா, என்னங்க எப்படி பேசுறான், அது சாமியார் வந்து பேசினது கேட்டீங்க தானே, அவன் போகணும்னா போட்டோம், ஆனா வந்து எனக்கு உங்களுக்கு ஏதாவது நடந்துடும், அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கடுத்து 2 நாள்ல உனக்கு பூஜை இருக்கு, அவங்க வரும்பொழுது நீ கிளம்பி இருக்கணும், நீ கிளம்பின உடனே வந்து நாங்கள் இன்னொரு நிவர்த்தி பூஜை வேற பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தா இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல குழப்பத்தில் அழுதுட்டே இருக்காங்க மீனா அழுதுகிட்டு இருக்கும் பொழுதே ராத்திரி ஃபுல்லாக அழறாங்க. ரூம் ஒரு நாள் தான் இருக்க போது, அடுத்த நாள் அந்த வீட்டை விட்டே போக போறாங்கன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. இதை ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் வேற
வேற சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து சத்யா வந்து கோவப்படுறாரு. என்னக்கா என்னக்கா இப்படி முட்டாள் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பேசும்பொழுது என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல இருந்து வந்து இவங்க இப்ப கேக்குறாங்க ரேகா கிட்டக்க இதான் விஷயம். அப்படி ஒரு சாமியார் வந்தாங்க, வந்து அனுப்பிவிட்டாங்க அப்படின்னா, உங்க அக்கா என்ன பண்றாங்க? உங்க அக்கா அன்னைக்கு நான் வந்தபோது அந்த பூ கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்றாங்களா பூ கட்டுறதை தாண்டி அப்படின்னா, ஆமா டெக்கரேஷனும் பண்றாங்க. டெக்கரேஷன்லாம் பெருசா நம்ம அதுதானே உங்களுக்கு வந்து ரியூனியனுக்கு பூ சொன்னீங்க, பெருசாவும் கல்யாணத்துக்குமே கூட பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல, அவங்களுக்கு சிந்தாமணின்னு ஒருத்தவங்களை தெரியுமா அப்படின்னா, தெரியும் மாவா, அவங்களுக்கும் தான் ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்க எங்க அக்கா அழிக்கணும்னு நினைச்சு பிளான் பண்றதே அவங்க தான் அப்படின்னு வந்து சொல்ல, ஓ அப்படியா, இப்ப வீட்டுக்கு யார் வந்து அந்த மாதிரி சொன்னாங்களாம் அப்படின்னா, ஒரு சாமியார் வந்தாங்களாம், வந்து அந்த லேடி தான் இதெல்லாம் பேசிட்டு போனாங்களாம் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கேட்க, சரி சரின்னு தலையாட்டிட்டு, நாளைக்கு உங்க அக்கா வீட்டை விட்டு அனுப்ப போறாங்களா, நான் வீட்டை விட்டு வர போறாங்களா அப்படின்னா, ஆமா நாளைக்கு வந்துட போறாங்க. உங்க அக்கா வீடு எங்க இருக்கு அப்படின்னு இவங்க கேட்கும் பொழுது, இங்கதான் இருக்கு, ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க நீங்க அப்படின்னா, இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கேட்டுக்கிறாங்க. இதுக்கடையில அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பூஜை இருக்கு, பூஜைக்கு வந்து நீங்களும் வந்துருங்க அப்படின்ட்டு பார்வதி சிந்தாமணி எல்லாம் வேற வர சொல்றாங்க. பெரிய பரிகார பூஜை அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நடக்காது. இன்னொரு பக்கம் இந்த பூஜை முடியும் பொழுது வீட்டை விட்டு மீனா வெளில போகணும், வெளில போன அப்புறம் மீனா வெளில போனதுக்காக ஒரு பூஜையும் பண்ணி இந்த வீட்டை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப மோசமா வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மீனாவும் வந்து பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. உடனே முத்து என் பேக்கே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு, எங்க அப்பா இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் வந்து எங்க அம்மா பண்றது அநியாயத்தை என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் நான் வந்து எங்க அப்பாவை பார்த்துக்கிறேன், ஆனால் வந்து நான் உன்னை தனியாக விட மாட்டேன், போதுமான அளவுக்கு நம்ம பிரிஞ்சு இருந்துட்டோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த சாமியார் வந்துடுறாங்க. வந்து அவங்க பூஜையெல்லாம் செஞ்சுட்டு, பூஜையை செஞ்சவொடனே கிளம்பணுமா அப்படின்ட்டு பூஜையெல்லாம் பண்ண, அப்பயுமே பூஜை வேலையெல்லாம் மீனாவை வேலை வாங்கிட்டு இருக்க, மீனாவும் பேக்கு மாதிரி வேலை செஞ்சுட்டு அப்புறமா பைய தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகும் பொழுது, நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உள்ளார ரேகா வராங்க. சிந்தாமணி அப்படியே வந்து பெருமையா பார்த்துட்டு இருந்தாங்க. ரேகா கண்ணு நீ என்ன இங்க அப்படிங்கும் பொழுது வந்து, நீ பேசாதமா அப்படின்ட்டு, நீங்க எதுக்கு எங்க பேக தூக்கிட்டு போறீங்க, முதல்ல உள்ள போங்க அப்படின்னு வந்து சொல்ல, ரேகா கண்ணு இந்த பொண்ணை ஏன் உள்ள போக சொல்ற, உங்க வீட்டு பிரச்சனை உனக்கு எதுக்கு, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கும் போது, எனக்கு அவங்க வீட்டு பிரச்சனை என்னங்கிறது தெரியாது, ஆனா அவங்க வீட்டு பிரச்சனைக்கு காரணம் நீ தான் தெரியுமா, உன்னோட இந்த தொழில் போட்டியில இந்த மாதிரி மற்றவங்களை இறங்கி அழிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணாதன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அதை பண்ணது மட்டும் இல்லாம இந்த சாமியார் அம்மா நேற்று வீட்டுக்கு வந்தாங்களே, நாங்க போய் கூட்டு வச்சிருக்கும் போது போய் தனியா பேசிட்டு பணம் கொடுத்தியே இதோ அப்படின்னு அந்த வீடியோ காமிச்சு வந்து, ஏற்கனவே நீ ஒரு சாமியார்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் தெரியும், அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னு தெரியும், அதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துருச்சு, எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்து வச்சேன். இதோ மீனா, உங்க மேல உங்களோட ராசியில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் எங்க அம்மாவோட திட்டம் தான், எங்க அம்மா உங்களை துரத்துறதுக்காக பிளான் பண்ணி பண்ணதுதான் இதெல்லாம், இந்த அம்மாவே வந்து ஒரு போலி சாமியா இருந்தா பணம் வாங்கியிருக்க பாருங்க அப்படின்னு வந்து அந்த வீடியோவை காமிக்க, அப்படியே திருன்னு சிந்தாமணி பார்க்கும் பொழுது, இந்த பாருமா இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறதுனால தான் நான் உன் கூட வந்து தங்குறதே இல்லை அப்படின்ட்டு, மற்றவங்க புடிய அடிச்சு வாழணும்னு நினைக்காதம்மா அப்படின்னு வந்து இப்ப ரேகா சொல்லிட்டாங்கன்னா, ரேகா சத்யா மேட்டரும் வெளில தெரிய வந்து அடுத்த கதை வேற மாதிரி ட்விஸ்ட் ஆக போதா, இல்ல மீனா வெளில துரத்தி இந்த வீடும் கையை விட்டு போதா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே ஐயனார் துணையில அடுத்து பாண்டி என்ன முடிவெடுப்பார், பாண்டி வானதி சேரணுமாங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.